ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சமைக்க போகிற ஃபுட் என்னென்னா சாலட் பண்ண போகிறோம். பீனட்டும் கார்ன் வச்சு சாலட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். தேவையான கேப்சிகம், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இப்போ கார்ன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சது, கடலையும் வேக வச்சது தான், கேரட், குக்கும்பர், மாங்காய், பொமக்ரானட், தயிர், சில்லி ஃப்ளெக்ஸ், சாட் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், லெமன், உப்பு, ஓம்பொடி. இப்போ எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். தயிர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டு பண்ணால் அது நல்லா மிக்சிங் ஆகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாட் மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள். காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணியும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக, ஜீரகத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. நான் ஆல்ரெடி நம்ம கார்ன்லேயும் பீனட்லேயுமே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கம்மியான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு லெமன் ஜூஸ். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு சாலட் வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா உப்பு அங்கங்கே கொஞ்சம் திட்டு ஆன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சிங் பண்ணிவிட்டே நீங்கள் சாலட் பண்ணுங்கள். அப்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் மிக்சிங் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்னென்ன தேவைப்படுறதோ அது போட்டுக்கலாம். பீனட் போட்டுக்கலாம், கார்ன், வெங்காயம், தக்காளி, குக்கும்பர். இது குழந்தைங்க பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறனாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம கட் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இந்த ஃபஸ்ட்டு நம்ம தயிரில் வந்துட்டு கரெக்டாக மிக்சிங் பண்ணுறனால உங்களுக்கு ஈஸியாக மிக்சிங் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எல்லாமே போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே டேஸ்ட் வந்துட்டு மாறும். புளிப்பு, காரம் எல்லாமே ஒரு சில இதில் பட்டிருக்கும், ஒரு சில இதில் படாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சிங் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. பொமக்ரானட் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெஜ் சாலட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் புதினாவும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டோன்னா அது நடுவில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்.
இப்போது வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு இப்போ டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸோ இல்லைன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.